हाय फ्रेंड्स வீடு விக்கிற வீடியோக்கு ரொம்ப கமெண்ட்ஸ் வருதுன்னு எத்தனை வீடியோ போடுறது சொல்லுங்க. யாராவது வீட்டை வாங்குனா தானே வித்துருச்சு அப்படினு சொல்லி சத்தியமா நான் வீடியோ போடுவேன். எங்க வீட்டை உண்மையாலுமே எங்க கஷ்டத்துக்காக நாங்க விக்கிறோம். நம்புங்க சரிங்களா? வாங்குறவங்க கீழேயும் போயிட்டு இது ஒரு லைக்குக்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் வியூஸ்க்காகவும் வீடியோ போட்டுட்டு இருக்குன்னு சொல்றீங்க. எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு தெரியுமா फ्रेंड्स? என்னால சொல்ல முடியல. எல்லாத்தையும் நினைச்சு நேத்து சாப்பிடாம கீழே விழுந்து நீங்க பாருங்க மண்டை எப்படி வீங்கி போயிருக்குன்னு சொல்லி. எல்லா நேரமும் அழுவக்கூடாது. நம்ம சொல்ல வர விஷயத்த நமக்கு என்ன தேவையோ அதை ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி நம்ம வீட்டை விற்க முடியாதா அப்படின்ற ஒரு கஷ்டத்துக்காக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்களா? நான் ஏதாவது இப்போ கண்டென்ட் ரெடி பண்ணுறோம் இல்லை போகிறோம் வரோன்னு சொல்லினா நான் ரெடி ஆகி தலையெல்லாம் வாரி நீட்டாகிட்ட வீடியோ போடுவேன். இருக்கிற நைட்டியோட ஒரு ஷாலை போட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு வீடியோ ஏதோ வைரல் ஆகிடுச்சு. அந்த வயிற்றுச்சலில் தான் சில பேர் இப்படிலாம் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த தம்ப்லைனில் போடுற எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். அட்ரஸ் எல்லாம் கொடுத்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்றதையும் நான் சொன்னேன் சரிங்களா? இன்னமும் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்றதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக கவனித்து எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சேஃப்டியான வழியில் என்னை காண்டாக்ட் பண்ணணும். கண்டவங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு இது இடம் கிடையாது சரிங்களா? கண்டவங்கன்றது கேவலமாக பேசுகிறவங்க மட்டும்தான், வேறு யாரையும் சொல்லலை. நேற்று நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பெண் வெறி பிடிச்சா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா? அதில் போய்ட்டு அக்கா எவ்வளோ பாய்ஸ் எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இப்படி பேசுகிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் நல்ல குணம் இருக்கேன், நல்ல பர்சன்ஸை நான் பேசவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களை பர்சனலாக டார்ச்சர் பண்ணுறாங்க, பல விதமாக கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காட்டி மட்டும்தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேருந்து நம்பர் எடுத்துனே தவிர இப்போ வரைக்கும் வீடு விற்குமான்னு நான் விலையையும் குறைச்சி பார்த்துட்டேன். அதையும் ஒரு என்னால் திட்ட முடியல. அவன் எழுதி அனுப்புகிறான். இன்றைக்கி 30 லட்சம் சொல்வேன், 25 லட்சம் சொல்வேன், 20 சொல்வேன், 15 லட்சம் சொல்லுவேன். இப்படி குறைச்சிட்டே போவேன். இது உனக்கு கண்டென்ட்டான்னு கேட்குறீங்க. கண்டென்ட்டா? கண்டென்ட் யாராவது வீடு விற்கிறேன்னு போடுவாங்களாங்க? நிறைய அந்த மாதிரி யாராவது ஏமாற்றிட்டு திரிவாங்கங்க. அவங்கள போய் கேளுங்க, எங்களெல்லாம் கேட்காதீங்க. முதல்ல தொழில் பண்ண எங்கள் வண்டியை நாங்கள் விற்றுட்டோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி 2 வண்டியை விற்றுருக்கோம். எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்குன்னு தெரியுமா? எல்லாத்தையும் எதுக்கு விற்கிறோம் தெரியுமா? அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை புக்கு இருக்குது தெரியுமா? நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். லைனாக ஒரு நாளைக்கு கட்டணும், முடியவே மாட்டுது. இதில் வேறு யாரோ ஏமாற்றிட்டு போனது சேர்த்து நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா? அவங்க பேரில் இருக்க புக்கு எங்களை சாட்சி வச்சு அதையும் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். முடியாமல் வீட்டை விற்றா எல்லா பிரச்சனையும் தொலைஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டோன்னா வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்கங்க. உங்களுக்கு மனசாச்சு இருக்காதாங்க? நான் கேட்குற சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் ஆன்லைனில் வீடை போட்டு விற்கலையாங்க? அதெல்லாம் பார்த்துட்டு தானே நான் இவ்வளோ நாள் ப்ரோக்கர் வச்சு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எல்லாருமே வழி சரியில்லை, நிறைய கடைகளில் பஸ் எல்லாம் 1 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஏன் விற்கலை தெரியுமா? வில்லங்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வீட்டில். நீங்கள் அது இதுன்னு போட்டு அனுப்புறீங்க. ஏங்க வாங்குறவங்களையும் தடுக்கிறீங்க. இதையே நான் கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் தாங்க என்னை கண்டென்ட்டாக போட வைக்கிறீங்க உண்மையாலுமே. அட்ரஸ் இல்லை, அது இல்லை, இதில் வீடுக்கு எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டேன். எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்பரும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஏன் எடுத்தேன் அப்படின்றதுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சரிங்களா? ஃபோன் பண்ணி அவ்வளோ வல்கராக பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் பைசா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கும் எனக்கு? ஒரு பொண்ணாக நான் ஓகே வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. ஒரு பொண்ணு எனக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் என்ன வேலை எதுவுமே செய்யாமல் 3 பேர் உட்காந்து சாப்பிட்றீங்களா கேட்குறீங்க? உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்களா? கால்லேருந்து மூச்சு பிடிக்க வேலை செஞ்சுட்ருக்கோம் எல்லாருமே. நான் தம்பியை பற்றினு வீட்டில் இருக்கும்போதும் ஃபார்ம் ஃபில் பண்ணுற வேலை சாதாரண இல்லை. கண்ணெல்லாம் வலிக்கும் தெரியுங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் அது காசு மிஸ் ஆகி போயிடும். உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன், இடையில யூடியூப் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி கடையில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. இந்த வீடியோ எடுத்து போட்டு தான் சாப்பிட்ணும். மல்லிக்கடையை உட்காந்து சாப்பிடக்கூட முடியாது சரிங்களா? எவ்வளோ தண்ணி கேன் இப்போ இந்த தண்ணி கேன் மேலே தான் நான் இந்த ஃபோனை வச்சு பேசியிருக்கேன். அவ்வளோ தண்ணி கேன் இறக்கணும், பில்லு வரும், சண்டல்காரங்க வருவாங்க, கஸ்டமர்ஸு கவனிக்கணும். எவ்வளோ வேலை தெரியுமா? சின்ன பிள்ளையை வச்சுட்டு செஞ்சுட்ருக்கேன் நான். இதெல்லாம் எதுக்கு செய்கிறேன்? எப்படியாவது தண்டலெல்லாம் கட்டி முடிச்சிடணும். அப்படியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், லைனாக காட்டுறேன். எல்லாமே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இது மட்டும்தான் சேவிங். இது 200 சீட்டு கட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் சேவிங். மற்ற எல்லாமே தண்டல். 13ங்களா 14. இதெல்லாம் வார தண்டல். இதெல்லாம் லம்பாக கட்டவே முடியாத மாதிரி கட்டுது. 14 15. இது 3 இருக்குது பாருங்கள். 2 லட்சம் கிட்ட வாங்கியிருக்கு 3 இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்கார் சரிங்களா? இதெல்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அதை கட்ட முடியாமல் அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு தண்டலை வாங்கி இதெல்லாம் இவராக
சாப்பிட்டு நாங்களாம் சாப்பிட்டது கிடையாது. நாங்களாம் சாப்பிட்டா நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கோம், இந்த மாதிரி இருக்க போகிறோம் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் முதல்ல தொழில் தொடங்க வாங்கினேன் டாடா ஏசி விற்றுட்டோம் சரிங்களா. அது எவ்வளோ விலை கொடுத்து எவ்வளோ உழைச்சி எவ்வளோ அதில் சம்பாரிச்சோம், ₹1 கூட சாப்பிட முடியல விற்றுட்டோம். அது பார்த்தாது சொல்லிட்டு எங்களுடைய கார் டிவி கட்ட காரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, நிம்மதி இருந்தால் போதும். நாங்கள் வீடு விற்கிறது எது தெரியுமா, வெறும் கல்லாலே மண்ணால் கட்டி அப்படியே பங்களா மாதிரி இருந்து அதில் நிம்மதி இல்லாமல் கடனோட யாராலும் வாழ முடியாது. அந்த மாதிரி வீடு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நாங்கள் சந்தோஷமாக தான் கொடுக்குறோம், எங்களுக்கு விற்றே ஆகணும் அப்படின்றத தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் கெஞ்சி நான் போட்டேன், லைக்ஸ்க்காக சப்ஸ்கிரைபருக்காக நான் கெஞ்சி வீடியோ போட்டேன்றேன். இவ்வளோ நாள் வீடியோ போடுறவளுக்கு வீடை விற்கணுன்றதுல தான் நான் லைக் சப்ஸ்கிரைப் எதிர்பார்க்க போகிறேன். நான் வீடு விற்ற உடனே நான் வீடியோ போடுவேன். அப்போ இவங்களாம் மூஞ்சை எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரியாது. அதை சொல்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டேன். அந்த கமெண்ட்ஸை வந்து நான் எடுத்து விட்றேன். ஒரு உண்மையாக நீங்கள் அந்த அக்கா கஷ்டப்படுறாங்க, அவங்க வாங்குவாங்க, எதுக்குங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. இப்போ வந்து நேற்று ஒரு 2 பேர் கூட வந்து கால் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் எங்கள் டீட்டெயில் கொடுப்பேன். நேற்று வேணும்னே ஒருத்தன் நான் மடிப்பாக்கம் பெயிண்ட் வேலை செய்கிறேன்னு சொல்லி ஹிந்தி தெலுங்கெல்லாம் என் நம்பர் எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது வேறு எனக்கு பயம் எடுத்து போச்சு. எங்கள் வீட்டுக்கார நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கலாய்ப்பாங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் பதிலுக்கு பேசிடுவேன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கடை வேலை செஞ்சுட்டு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் பாத்திரம் வேலைக்கு சாப்பாடு செஞ்சு குழந்தைங்க சமைச்சு ஊட்டணும். கையெல்லாம் உதற ஆரம்பிச்சு பார்க்கவே டெரர் மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சு இந்த மாதிரி வீடு உன் புருஷன் சரியாக பேச மாட்டான், நீ தான் நல்லா பேசுகிற, நீ பேசுன்றானுங்க. எவ்வளோ டார்ச்சர்ஸ் தெரியுமா வந்துட்டுருக்கு சைடில். இதுக்கு நாங்கள் நம்பர் எதுவும் தனியாக வச்சல, அந்த மாதிரி வச்சு போட்டிருக்கணும்னு இப்போ எனக்கு தோணுது. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுதானே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்பில் போட்டு நம்ம வீடை எப்படியாவது விற்றுட்டு பிரச்சனைலாம் முடிச்சிட முடியுமான்னு சொல்லி இப்போ இந்த டெய்லி தண்டல் மட்டும் ஒழிக்கிறதுக்கு நேற்று நான் எழுதினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 லட்ச ரூபாய் வேறு ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு போனதை கட்டுறோம். அந்த டெய்லி தண்டல்லே 2 லட்சம், மீதி 4.5 லட்சம் வந்து நாங்கள் ரொட்டேஷன். அது எதுக்காக வாங்கி எப்படி ரொட்டேஷன் பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அதை பற்றி கேட்காதீங்க. ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் 6.25 லட்சம் இருந்தால் தான் இந்த தினசரி தண்டலை வந்து ஒழிக்க முடியும். ஒரு நாளைக்கு 20,000 கட்டிகிட்ருக்கோம். இந்த தலைவலியோடு யாரால் நிம்மதியாக வாழ முடியும்? என்ன தான் வந்து வீட்டில் பிரச்சனை அன்பு பாசம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு டென்ஷனோட யாரால் வாழ முடியும்? உழைக்கிற காசில் 10 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எங்களுக்குன்னு எதுவுமே செய்ய முடியல. அப்போ எங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? எங்ககிட்ட இருக்கிறது வீடு, காரு, வண்டி இதெல்லாம் விற்று தான் அடைக்க முடியும். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே இப்போ நான் திருப்பி காட்டுறேன். இங்கே ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள் நான் க்ளீன் பண்ணுறேன். வீட்லேயும் 2 டேபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டேபிள் விற்றா ஒரு தண்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,200 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 80,000, 50,000, 60,000, 30,000 அந்த மாதிரி இருக்குது. ஒரு புக்கு மட்டும் 10,200 ரூபாய் இருக்குது. இந்த 3 டேபிள் எப்படின்னா விற்றனா கண்டிப்பாக 10,200 ரூபாய். ஒவ்வொரு டேபிளுமே வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் செஞ்சது நாங்கள் துணிக்கடை வச்சுருந்தோம்னா அப்போ செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேபிள் ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட உண்மையாலுமே 12,000, 13,000 அந்த மாதிரி ப்ளைவுட் வச்சு டோர் லாக் வச்சு சூப்பராக செய்யப்பட்ட டேபிள் தான். அது எல்லாமே விற்று ஒரு தண்டல் அது ஒழிச்சு கட்டலாம். ஏன்னா இங்கே சும்மா தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் இங்கே ஒரு டேபிள் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த க்ரீன் டேபிள் எடுத்து நாங்கள் போட்டுடலான் இருக்கேன். வீட்டில் வந்து ஒரு 3 டேபிள் இருக்குது. அது நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10,000 கிடைக்காத ஒரு தண்டல் ஒழிச்சிடலான்னு சொல்லி நான் இப்படி ஒவ்வொரு நாளாக எதை விற்று கடனை அடைக்கிறது நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கேலியும் கிண்டலுமா இருக்குது நான் போகிற வீடியோஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக நம்புறவங்களும் இந்த மாதிரி ஃபேக்கான நிறைய பர்சன்ஸ் வந்து அதான் ஒரு பொண்ணு வந்து மேலே வரவே கூடாது, முன்னேறக்கூடாது. இப்போ அந்த ஒரு வீடியோவில் இது வந்து அப்படியே லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருச்சு அப்படின்ற பொச்சிருப்பு பொறாமையில் தான் சில பேர் இப்படி பண்ணுறாங்க. சில பேர் இது தாண்டி வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி புதுசாக சேனல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் எனக்கு தப்பாக போடலை, அதனால் நான் விட்டுட்ட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணி நான் என்ன டைட்டில் வச்சுருக்கணும் அதே மாதிரி யூஸ் பண்ணி ஜலசா ஏதோ ஒரு சேனல் ஃப்ரெண்ட்ஸ், ஜலசா தான் நினைக்கிறேன் சம்திங், அதில் போட்டிருக்காங்க. அதில் பெரிய சேனலோடைய வீடியோஸ் எல்லாம் கூட டவுன்லோட் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் எதுவும் நினைக்கல, அது தப்பு இல்லைன்னு விட்டுட்டேன். என்னை பற்றி தப்பாக மிஸ்யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் கேட்பேன், நான் கம்முன்னு இருக்க மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு யாராவது முயற்சி பண்ணி வாங்குங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோ நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கோம். இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இது கண்டென்ட் கிடையவே கிடையாது. எப்படி இதை என் வாயால் வேறு எதுவும் இந்த சத்தியெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எதனா பண்ணினா தான் நாங்கள் வீடு வைக்கிறத நம்புவீங்கன்னா நான் வேணால் ஏதாவது அப்படி கூட சொல்கிறேன். வேறு எனக்கு ப்ரூவ் பண்ண தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள்.